அந்த 2 நெருங்கிய நண்பர்களும் ஒரே அலுவலகத்தில் வேலை பார்த்துருக்காங்க. அதில் ஒரு நண்பர் ஒரு வாரம் லீவ் போட்டு வெளியூர் போயிட்டு திரும்பி வந்திருக்காரு. வந்ததுக்கப்புறம் இந்த 2வது நண்பர் இவர்கிட்ட பேசுகிற துணியே மாறிடுச்சு. ஓவராக ஆட்டிடியூட் காட்டியிருக்காரு, பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிருக்காரு, ரொம்ப திமிரோடு நடந்துகிட்டு இருந்திருக்காரு. என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு பக்கத்தில் விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சிருக்கு, அவருக்கு சீனியரான ஒரு 5-6 பேரை விட்டுட்டு அவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க. அப்படிங்கிறதுனால அவருக்கு தனி அறை, தனி காரு அப்படின்னு ஏகப்பட்ட சலுகைகள் கிடைச்சவுடனே மற்றவங்களை அவர் பார்க்குற துணியே மாறிடுச்சு. இவர் சரி அப்படின்னு பரவாயில்லன்னு விட்டுட்டார். ஒரு 3 மாதம் கழித்து அலுவலக வேலையாக மறுபடியும் இவர் வெளியூர் போயிட்டு திரும்பி வந்திருக்காரு. அந்த நண்பர் வழியை பேசியிருக்காரு, என்னடா நல்லா இருக்கியா அப்படின்னு. இவருக்கு ஒரே ஆச்சரியம், என்ன திடீர்னு அவனே பேசிகிட்டு இருக்கானே அப்படின்னு விசாரித்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு, அந்த 5-6 சீனியர்ஸ் இருந்தாங்கல்ல, அவங்க போய் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. இவனோட பதவி உயர்வு செல்லாது அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டும் தீர்ப்பளிச்சிட்டாங்க. இவனோட பதவியை பிடிங்கணும்னு பதவி போயிட்டு இப்போ மறுபடியும் நார்மலான நிலைமைக்கு நண்பர் வந்துட்டார். அதனால தான் இப்படி அவர் திரும்பி பேசிகிட்டு இருக்காரு. நிலை உயர உயர பணிவு கொண்டால் இந்த உலகம் உன்னை வணங்கும் அப்படின்னு பழைய திரைப்பட பாடல் ஒன்று உண்டு. ஆனால் ஒரு சில பேருக்கு பணம் அதிகமாக கிடைச்சாலோ, இல்லை பதவி உயர்வு கிடைச்சாலோ, இல்லை புகழ் அதிகமாக கிடைச்சாலோ அவங்களுக்கு 2 கொம்பு முளைச்சிரும். அவங்க அதிகமாகவே ஆட்டிடியூட் காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அது போன்ற நபர்கள்கிட்டேருந்து நீங்கள் விலகியே இருங்க. அவங்க தானாகவே உணர்ந்து திரும்பி வருவாங்க. ஏன்னா அகந்தை அழிவை மட்டும்தான் கொடுக்கும், ஆக்கப்பூர்வமான எதையும் செய்ய விடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் தாமதமாகும்.